கங்கை நதியை சுத்தப்படுத்தினால் உலகிற்கே வழிகாட்டியாக இந்தியா விளங்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் சார்பில் சுற்றுச்சூழல் குறித்த 2 நாள் மாநாட்டை டெல்லியில் துவக்கி வைத்த பிரதமர் மோடி கங்கையை சுத்தப்படுத்த அழைப்பு விடுத்தார். एक बार हमने सफलतापूर्वक 2500 किलोमीटर लंबी गंगा के अंदर जाने वाले प्रदूषण को रोक लिया. पूरे दुनिया के सामने और पूरे हिंदुस्तान के सामने एक नया विश्वास पैदा कर सकते हैं कि हम सामान्य अपने तौर तरीकों से पर्यावरण की रक्षा कर सकते हैं. ये विश्वास पैदा करने के लिए एक मॉडल के रूप में इस काम को खड़ा करना है और एक बार एक काम खड़ा हो गया तो और काम अपने आप खड़े हो जाएंगे. நீல மசோதா விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் சார்பில் சுற்றுச்சூழல் குறித்த 2 நாள் மாநாடு டெல்லியில் திங்களன்று துவங்கியது. இம்மாநாட்டில் பேசிய மோடி நில ஆர்ஜித மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக புகார் கூறினார். சென்னையில் மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான பணிகள் 2 வழித்தடங்களில் நடந்து வருகிறது. இதில் ஒரு வழித்தடமான கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10 கிலோமீட்டர் பயண தூரம் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் சதீஷ்குமார் மிட்டல் தலைமையிலான குழு திங்களன்று நேரடி ஆய்வு மேற்கொண்டது. Part of the inspection is only complete. I have go to the maintenance depot. I will take about 1 week to analyze all this data and make a report. I will send this report to central government. சென்னையில் நடக்கும் ஐபிஎல் போட்டியை காண கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். 8வது ஐபிஎல் வரும் புதனன்று துவங்கி மே 24ஆம் தேதி வரை நடக்கிறது. சென்னையில் 7 போட்டிகள் நடக்க உள்ளதால் அதற்கான டிக்கெட் விற்பனை திங்களன்று நடந்தது. கடும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ரசிகர்கள் டிக்கெட் வாங்கிச் சென்றனர். ஏமனில் இருந்து மீட்கப்பட்ட 225 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். கடும் உள்நாட்டுப் போர் நடந்து வரும் ஏமன் நாட்டில் சிக்கியிருக்கும் 4000 இந்தியர்களை மீட்கும் பணியில் இந்திய கடற்படையின் கப்பலும் விமானப்படை மற்றும் ஏர் இண்டியா விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டன. இதன் பலனாக போர் நடந்து வரும் பகுதிகளில் தத்தளித்த இந்தியர்கள் தொடர்ந்து தாயகம் திரும்பி வருகின்றனர். இதன்படி கடைசியாக மீட்கப்பட்ட 225 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு விமானப்படை விமானம் மும்பைக்கு வந்து சேர்ந்தது. மீட்கப்பட்ட இந்தியர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். हम लोग का फैसिलिटी बोले तो हमारा भारत गवर्नमेंट बहुत अच्छा फैसिलिटी दिया है सर. खाना पीना हम लोग जब उधर से आया भूखा सर 3-4 दिन तो खाना ही नहीं मिला. थोड़ा बहुत पानी वगैरह कुछ था, मुड़मुड़ा था, बिस्किट थोड़ा था हम लोग खाया. तो फिर उधर से आया हमारा इंडियन नेवी जैसे स्वागत किया. हम लोग का सिक्योरिटी के साथ साथ हम लोग का अच्छा फूड, अच्छा खाना, मेडिकल का बंदोबस्त सब कुछ अच्छे से किया सर. சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப் போவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் திங்களன்று திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய திமுக பொருளாளர் ஸ்டாலின் குடிநீர் பிரச்சினைக்காக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். அரசாங்கம் இந்தியாவில் அல்ல, இந்த உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. குடிநீர் இருக்கக்கூடிய கேவலம் 10 ரூபாய்க்கு, அதுக்கு அந்த தண்ணிக்கு என்ன பேர்னாலும் கேட்டீங்கன்னா அம்மா தண்ணியும் அம்மா வாட்டரும் என்று அதுக்கு ஒரு பெயரை வச்சு இன்றைக்கு குடிநீர் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க என்று கேட்டார். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் குடிநீருக்கு அல்லல் படட்டும், நாம் விற்கிற தண்ணியை வாங்கி குடிக்கட்டும், அதுல கோடியாக கொள்ளையடிக்கலாம், குடிநீரை வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய. வாளையாறு சோதனைச் சாவடி பிரச்சினை தொடர்பாக கேரள முதல்வருடன் லாரி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். கோவையை அடுத்த கேரள எல்லையில் உள்ள வாளையாறு சோதனைச் சாவடியால் காலதாமதம், பொருள் விரயம் ஏற்படுவதாக கூறி லாரி உரிமையாளர்கள் கடந்த 6 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் தினமும் கேரளாவுக்கு செல்ல வேண்டிய 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் இன்றி கேரளாவும் தவித்து வருகிறது. இந்நிலையில் திங்களன்று திருவனந்தபுரத்தில் கேரள முதல்வர் உம்மன் சாண்டியுடன் போராட்டக்குழு தலைவர் சண்முகப்பா தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. முத்துக்குமாரசாமி வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமடைந்துள்ளனர். இவ்வழக்கில் கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில்குமார் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இவர்கள் மட்டுமின்றி இதில் தொடர்புடைய 10 நபர்களிடம் விசாரணை நடத்தவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இவ்வழக்கில் அடுத்தடுத்து சிலர் கைதாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி அரசு மருத்துவமனை ஆர்எம்ஓவாக பணியாற்றி வரும் நேரு திங்களன்று அதிகாலை தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் நேரு சிகிச்சை பெற்று வருகிறார். அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் குறுக்கீட்டால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி நேரு தற்கொலைக்கு முயன்றதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். மீரட் அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த தீ விபத்தில் 6 பேர் பலியாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள லோகியா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. பர்வேஸ் என்பவரது வீட்டில் திங்களன்று அதிகாலை தீ பிடித்தது. குடியிருப்பின் மற்ற வீடுகளுக்கும் தீ வேகமாக பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் 5 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தன. ஆனாலும் தீயில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 6 பேர் இறந்தனர். மேலும் 2 பலத்த தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டினுள் பெட்ரோல் கேன்களை வைத்திருந்ததே தீ விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மீரட் போலீசார் தெரிவித்தனர்.
வாட்டி வதைக்கும் கத்திரி வெயில் மே 4ஆம் தேதி துவங்குகிறது. கோடைக்காலம் துவங்கும் முன்பே தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைக்கிறது. கத்திரி எனும் அக்னி நட்சத்திரம் வரும் மே மாதம் 4ஆம் தேதி துவங்குகிறது. 26 நாட்கள் கடும் வெயில் நீடிக்கும் நிலையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் அளவு செஞ்சுரியை தாண்டிவிட்டது. அதிகபட்சமாக வேலூரில் 103 டிகிரி வெயில் வாட்டி வதைக்கிறது. ஊதிய நிலுவையை கண்டித்து தமிழ்நாடு வெடிமருந்து ஆலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் பலர் பணியாற்றி வருகின்றனர். இங்கு கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படி PF வழங்கப்படவில்லை. ஆலை நஷ்டத்தில் இயங்குவதால் கடந்த 2 மாதங்களாக ஊதியமும் கொடுக்காததால் அதிருப்தியடைந்த தொழிலாளர்கள் திங்களன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அடுத்த கல்வியாண்டுக்கான அரசின் பாடப்புத்தகங்களை வாங்க முடியாமல் மாணவர்களும் பெற்றோரும் பரிதவித்து வருகின்றனர். முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடையும் நிலையில் தமிழக அரசின் அடுத்த கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகங்களை வாங்க மாணவர்கள் பெற்றோர் தீவிரமாக உள்ளனர். ஆனால் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் சுற்றறிக்கை வரவில்லை என்று கூறப்படுவதால் அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் குழப்பத்தில் உள்ளனர். கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து 2 பலியாகினர். நாமக்கல் அருகே கொல்லிமலை தின்னனூர் நாடு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடந்து வருகிறது. திங்களன்று அதிகாலை பூஜை நடத்தப்பட்டு பட்டாசு வெடிக்கப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் இருந்த அறையில் தீப்பொறி விழுந்தது. இதனால் பட்டாசு இருந்த அறை வெடித்து தரைமட்டமாகியது. இவ்விபத்தில் சிறுவன் கதிர்வேல், சின்னசாமி ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வாழவந்தி நாடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திங்களன்று காலையில் இந்தியா கேட்டுக்கு மிக அருகில் பூங்காவில் உள்ள மரத்தில் 31 வயது வாலிபரின் சடலம் தொங்கிக் கொண்டிருந்தது. சேஷ்நாத் என்ற அந்த நபர் மேற்கு டெல்லியைச் சேர்ந்த ஊனமுற்ற நபர். அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்பட்டாலும் தற்கொலை கடிதம் ஏதும் சம்பவ இடத்தில் கிடைக்கவில்லை. சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த டெல்லி போலீசார் சேஷ்நாத் தற்கொலைதான் செய்தாரா அல்லது கொன்று தூக்கில் தொங்கவிடப்பட்டாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். அதிக அளவிலான பக்தர்களின் வருகையால் திருப்பதியில் VIP தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக திருமலை திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. சந்திர கிரகணம் காரணமாக 9 மணி நேரம் நடை சாத்தப்பட்டதாலும் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்தி அனுப்பும் வகையில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் VIP தரிசனத்தை தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. தங்கத்தின் விலையில் திங்களன்று ஒரு சவரனுக்கு 248 ரூபாய் அதிகரித்து 20,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,544 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,315 ரூபாயாக இருந்தது. உருமீனுக்காக காத்திருப்பதாக நடிகர் பாபி சிம்ஹா தெரிவித்துள்ளார். ஜிகர்தண்டா திரைப்படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது பெற்ற நடிகர் பாபி சிம்ஹா தற்போது உருமீன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இப்படத்தை மிகவும் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். உருமீன் ஒரு த்ரில்லர் ஆக்ஷன், ஒரு குட்டி ஃபேண்டசி இருக்கிற ஒரு படம். பக்கா என்டர்டெய்னரா இருக்கும். கண்டிப்பா டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா ரவியோட விஷுவல்ஸ் ஆகட்டும், அச்சோட மியூசிக் வேற லெவல்ல இருக்குங்க. அச்சு சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே சவுண்டிங்ஸே வேற லெவல்ல இருக்கு. படம் வேற மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு விஜயதனகருக்கு ஒரு சின்ன குட்டி எக்ஸ்பெக்டேஷன் இது கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். கண்டிப்பா எல்லாருமே உங்களுக்கு அந்த 2.5 hours கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும் நம்பிக்கை. தோள்பட்டை அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங் வீடு திரும்பினார். சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் உருவாகி வரும் பஜ்ராவ் மஸ்தானி எனும் ஹிந்தி படத்தில் பிரபல ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங், நடிகைகள் தீபிகா படுகோனே, பிரியங்கா சோப்ரா நடித்து வருகின்றனர். படப்பிடிப்பின் போது வலதுபுற தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்ட ரன்வீர் சிங் மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு தோள்பட்டை காயத்துக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது பழைய நிலைக்கு திரும்பிய ரன்வீர் சிங் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார். வலது கையில் கட்டு போட்டிருந்த அவர் தன்னை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வெளியில் தனக்காக காத்திருந்த ரசிகர்களை நோக்கி இடது கை கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். அதன் பிறகு ட்விட்டர் மூலம் தான் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்ட தகவலை ரசிகர்களுக்கு அறிவித்த நடிகர் ரன்வீர் சிங் ரசிகர்கள் காட்டிய அன்பு, பாசத்திற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.